இன்றைக்கி நம்ம பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 200 கிராம் கடலைப்பருப்பு, ஒரு 30 கிராம் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 3 காஞ்ச மிளகாய், அதை வந்து ஒரு 2 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அது ஊறுறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான புளி ஊற வச்சுக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்திருக்கேன். இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ இந்த பருப்பு 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைக்கலாம். காஞ்ச மிளகாவை பருப்பு ஊற போடும்போதே போட்டுருங்க, அப்போ தான் நல்லா அரைப்படும். இந்த உருண்டை குழம்பு ஈஸியாக செஞ்சிடலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு 4-5 பல்லு பூண்டு பல்லு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்கணுன்ட்டு இல்லை, நம்ம வடை பக்குவத்துக்கு அரைச்சா போதும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த சைடில் பாத்திரம் சூடாயிடுச்சு. இந்த குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அது வெடித்ததும் 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. அது வெடித்ததும் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனது, அப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை, அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 தக்காளி பழம் பொடியாக நறுக்குனது, அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம வீட்டு மிளகாத்தூள் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது வதங்கிருச்சு. இது கூட நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இது மண்பானையில் வைக்கிறதுனால இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வாங்க இந்த உருண்டை செய்யலாம். இதுக்கு பொடியாக நறுக்குன ஒரு வெங்காயம், பொடியாக நறுக்கி வச்ச தேங்காய் சில்லு, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது வந்து மீன் குழம்பு மாதிரி நம்ம இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்றப்ப இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். நம்ம பெரிய உருண்டையாக பிடிச்சோம்னா குழம்புல போடவும் இன்னும் ரொம்ப பெருசாக வரும். அதனால் சின்ன சின்னதாக பிடிச்சி வச்சுக்கலாம். குழம்புல போடுறப்ப மீடியமான சைஸ்க்கு வரும். இந்த உருண்டையை வந்து நம்ம அப்படியே குழம்புல சேர்க்க போகிறோம். நம்ம வந்து அவிச்சோ இல்லைன்னா எண்ணெயில் பொரிச்சோ சேர்க்கல, அப்படியே தான் சேர்க்க போகிறோம் நேரடியாக. இப்போ பாருங்கள், குழம்பு கொதிக்குது. இந்த டைமில் ஒரு உருண்டையை நம்ம சேர்த்துக்கலாம். உருண்டை சேர்த்த உடனே நம்ம கரண்டியை போட்டு கிண்டக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். அந்த உருண்டையே வெந்ததுக்கப்புறம் மேலே ஏறி வரும். இப்போ பாருங்கள், இது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், உருண்டை வந்து அதுவாகவே மேலே வந்துடும். அதுக்கப்புறம் தான் நம்ம கரண்டியை போட்டு கிண்டணும். நீங்கள் ஃபஸ்ட்டே கரண்டியை போட்டு கிண்டிட்டிங்கன்னா அந்த உருண்டை வந்து உடஞ்சிடும். இப்போ பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. Thanks for watching. Drop a like, leave a comment, and don't forget to subscribe to watch more videos like this.